கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையாவது உபாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனம். பாருங்களேன், இப்பொழுதும் பாருங்களேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு உடன்படிக்கையின் என்னன்னா வாய்க்கும்படி உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொள்ளுங்கள், அவைகளின்படி செய்வீர்களாக. நம்முடைய தேவன் கொடுத்திருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தை இருக்கிறது, தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான வார்த்தை இருக்கிறது. அதை பிடித்துக் கொண்டு அதன்படி செய்யும்படியாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாத்தான் பலத்த கிரியைகளை செய்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். ஆமென் சொல்லுமா? வாசிக்கும் போது யாத்திராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, எப்பொழுது ஆண்டவர் அற்புதம் நடத்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்னால், வாசிங்க பாருங்க. முதல்ல தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு பாருங்களேன். முதல் தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும், வார்த்தையை கேட்க வேண்டும். ஏன் வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 107:20 படி அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கி நம்மை அழிவிலிருந்து தப்புவிக்கிற தேவன். ஆமென் சொல்லுமா? நம்ம அவருடைய வார்த்தை நம்மளை குணமாக்குறதா இருக்கிறது, அந்த வார்த்தை நம்மளை சுகமாக்குறதா இருக்கிறது, அந்த வார்த்தை அப்படி அற்புதம் செய்கிறதா இருக்கிறது. வார்த்தைகளை கேட்கும் போது அழகாய் சொல்கிற இந்த மாதத்திலே நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு பாருங்களேன், உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி நடங்க. உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி நடங்க. அந்த உடன்படிக்கையின் வார்த்தை, கர்த்தர் பிராமிஸ் பண்ணுகிற அந்த வார்த்தை, நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அந்த நியமங்களை கை கொள்ளும் போது வாசிங்க, நியமங்களை கை கொள்ளும் போது பாருங்க, நியமங்களை கை கொண்டு தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டு அந்த நியமங்களை எல்லாம் கை கொள்ளும் போது எய்த்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளிலே ஒன்றையும் நான் வரப்பண்ண மாட்டேன். வியாதிகள், எய்த்தியருக்கு வரப்பண்ணக்கூடிய வியாதிகள் இருக்கு, அந்த எய்த்தில வந்த வியாதிகள் ஒன்றும் உனக்கு வராது. ஆமென் சொல்லுமா? அப்ப எய்த்தின் என்றால் ஆராதிக்க முடியாத இடமாயிருந்தது. எய்த்தி என்றால் என்ன? தேவனுக்கும் நமக்கும் உறவுகள் துண்டிக்கப்பட்ட இடமாக இருந்தது. எய்த்தி என்பது அடிமைத்தனத்தின் வீடாக இருந்தது. அந்த இடத்திலே ஒரு வாதை, பயங்கரமாய் வாதை வந்தது. அப்படிப்பட்ட வாதைகளிலே ஒன்றும் நான் வரப்பண்ண மாட்டேன். நான் தான் உனக்கு பரிகாரி, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கை கொள்ளும் போது, இந்த வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நீ செய்கிறானால் அவர் பரிகாரியாய் இருப்பார். அவர் அற்புதமான வழிநடத்துதலை செய்கிற தேவனாக இருப்பார். அவர்தான் இயேசு. அந்த ஆண்டவர் சொல்லும் போது அழகா சொல்றாரு. என்னாகம புஸ்தகம் 23:19 சொல்கிறது, நான் பொய் சொல்வதற்கு மனுப்புத்திரர் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுஷன் அல்ல. அவர் வசனித்தும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பவே மாட்டார். அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? சொன்னதை செய்கிற தேவன். மனுஷன் மாறலாம். மல்கியா 3:6 சொல்கிறது,
அவர் மாறாதவர். யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவே மாட்டீங்க, நிர்மூலமாக மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவருக்குள்ளாக நீங்க நிக்கிறீங்க, அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக செய்யும்படியாக நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, அவருடைய விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அழகாய் அழகாய் நீதிமொழிகள் புஸ்தகம் 18:10 சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாய் மறைந்து கொள்வார்கள். கர்த்தருடைய அந்த நாமத்துக்குள்ளாக வந்திருக்கிற நமக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக, நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக எந்த பலவீனங்கள் போராட்டங்களும் நம்மளை மாறிக்கொண்டு செல்ல நினைத்தாலும், ஆனால் அதற்குள்ளாக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஓடி ஒளிந்து கொள்ளும் சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? அவருக்குள்ளாக ஓடி மறைந்து கொள்ளும்படியான ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தை என்ன செய்யுமா? கை கண்டு அவன்படி நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் ஒரு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அவர் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அவர் வார்த்தை ஒரு அற்புதமானது. வார்த்தை தான் இயேசு. அழகாய் யோவான் 1:14 சொல்கிறது, அந்த வார்த்தை சத்தியமும் ஜீவனுமாய் வெளிப்பட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை என்னன்னா சத்தியமும் ஜீவனுமா என்ன செய்யுமா? மாம்சத்தில் வெளிப்பட்டது. 14 வாசிங்க. அந்த வார்த்தை தான் மாம்சம். இப்போ பாத்தீங்களா, இந்த வார்த்தை என்பது யார் என்று சொன்னால் இயேசு. அந்த வார்த்தை தான் ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் தேவனாகிய கர்த்தர். அவர் நமக்கு சகல காரியத்தையும் மாற்றுவதற்கு, சகல காரியத்தையும் விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அவர் வார்த்தை வல்லமை உள்ளது. அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது நம்ம எல்லாம் கூட கொடுக்கப்படும். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அவருக்கு முன்பாக நான் நின்று ஜெபித்து தேவ சமூகத்திலே தேவ வார்த்தையை கை கொண்டு நாம் ஓடுவோமானால் நம்மளால முடியாத காரியத்தை கர்த்தர் அவர் செய்யும்படியாக காத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் சொல்லுமா? நம்மளாலே முடிந்ததெல்லாம் தேவ சமூகத்திலே விழுந்து கிடப்பது. அப்படியே கையை உயர்த்தும் போது கையை உயர்த்துங்களேன், அப்படியே 2 கையை உயர்த்துங்களேன். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு இரக்கம் உண்டு, தயவு உண்டு. அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் ஓடுவதற்கு தயவு செய்யுங்கப்பா சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நின்று நாம் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளின்படி கை கொண்டு ஓடுவோமானால் நாம் ஏப்பில் வரப்பண்ண ஒரு வாதையும் என்ன செய்யாதான் நமக்கு வராது. ஆமென் சொல்லுமா? உபாகம புஸ்தகம் 28 அழகா சொல்கிறது பாருங்களேன். உபாகம புஸ்தகத்துல 28 அழகா சொல்கிறது, நீங்கள் இதன்படி நடந்தால், தேவ ஆவியானவருக்கு முன்பாக சரியாய் நடந்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம சரியாய் ஓடுவோமானால் நிச்சயமா அவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எடுத்த வாசிங்க, உபாகமம் 28:1-2 வாசிங்க.
இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தரின் கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு. பாருங்க, சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிகளிலும். பாருங்களேன், நீ இந்த வார்த்தையின்படி நடந்தால், இந்த வார்த்தையின்படி செய்தால், அந்த சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். அழகாய் கீழே இருந்து வாசிக்கும் போதெல்லாம் பாருங்களேன், உன் ஆடுகள் ஆசீர்வதிக்கப்படும், மாடுகள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னுடைய மாவு அது தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், எண்ணெய் ஆசீர்வதிக்கப்படும், நீ உன்னுடைய கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு அது வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை கை கொண்டு அவைகளின்படி நடப்பீர்களானால் இத்தனை காரியங்களும் ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்திலே நடக்கும். இந்த மாதத்திலே ஆண்டவர் நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாமல் இருக்கிற ஒரு போஜனம், ஒரு ஆகாரத்தை இதுவரைக்கும் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென் சொல்லுமா? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினாலே வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று சொல்லி உனக்கு கற்றுக் கொடுத்து அவர் வானத்தில் இருந்து மன்னாவை பொழிய செய்து அவர் அற்புதமாய் நடத்தின தேவன். ஆமென் சொல்லுமா? அப்பம் அல்ல, ஆகாரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து பிசாசு சோதிக்க வந்தான். இந்த வார்த்தையை சொல்லித்தான் பிசாசு என்ன செய்தான்? பிசாசு ஆண்டவர் அதட்டினார். உபாகம புஸ்தகத்தில் இருந்த இந்த வார்த்தையை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லுகிறது. 40 நாளும் உபவாசம் இருந்தான். 40 நாளும் உபவாசம் இருந்த வேளையிலே அவருக்கு பசி உண்டாயிருந்தது. அந்த முடிஞ்ச நேரத்தில், அந்த உபவாசம் முடிய போற நேரத்தில் பசி உண்டாயிருந்தது. அந்த பசியான நேரத்தை பார்த்து என்ன செஞ்சான்? பிசாசு இந்த கல்லை அப்பமாக்கி கொள்ளு என்று சொன்னான். கல்லை அப்பமாக்கி கொண்டு சாப்பிடு என்று சொன்னான். அவர் சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? இதுவரைக்கும் தேவன் அவருடைய வார்த்தையினாலே நம்மளை பிழைக்க செய்த தேவன், நம்மளை உயிர்ப்பிக்க செய்த தேவன், அந்த வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இந்த மாதத்திலே எல்லா விளைவிடத்தையும் வேதனையும் மாற்றி கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் நம்மளுக்கு மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். யாத்திராம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் பாருங்க, 10வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலிருந்தும் செய்யப்படாத அதிசயங்களை எல்லா ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த வார்த்தையின்படி நடந்தான், இந்த வார்த்தையின்படி செய்தா, இந்த ஜனங்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் அதை செய்து உன்னோடு இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். கர்த்தர் உன்னை அது சாதாரணமா இல்ல, நீ ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து எல்லா நிலைகளிலிருந்தும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக அவர்கள் பார்க்கிறபடி உன்னோடு கூட இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? கிரியை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார்.
நீ செத்து போயிருவேன்னு நினைச்சாங்க, நீ பிழைக்க மாட்டேன்னு நினைச்சாங்க, நீ தரித்திரமாய் மாறுவேன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் என்னும் மனசில கைவிடவே இல்லை. எங்க போனாலும் நமக்கு அடைக்கலம், ஆதரவு இயேசு நமக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு புகலிடம் ஒவ்வொரு இடத்திலும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பாருங்களேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, என்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வதற்காகவே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக உங்களை மாற்றியிருக்கிறார். வாக்கு தத்தங்களுக்குள்ளாக இணைத்திருக்கிறார். இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். வசனத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த வசனத்தை விசுவாசித்து நாம் அவருக்கு முன்பாக நாம் சரியாய் அதன்படி நடப்போமானால் நாமே அந்த பெரிய ஒரு பலத்த ஜாதியாக நாமே பலத்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். என்னாம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியமானது. ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பது தான் பிரியமானது. உன் கவலைகளும் வேதனைகளும் ஒரு பக்கமாய் உன்னை அசிச்சாலும் கர்த்தர் இம்மட்டுமாய் எல்லா நிலைகளிலிருந்தும் உன்னை நடத்தி கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தரை பார்க்கும்போது இன்னும் அவரை நெருங்கி, இன்னும் அவருக்கு முன்பாக சரியாய் நெல்லு. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த நியமத்தின்படியே உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் வளங்கள் பிடிக்குவோம். மறுபடியும் எல்லாரும் சேர்த்து சொல்லுமா, இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை கை கொண்டு அவைகளின்படி செய்வாயாக. அந்த வார்த்தையின்படி செய்யும்போது இந்த மாதத்திலே தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய நியமத்தின்படி, தேவனுக்கு பயந்து செயல்படும் போது ஆண்டவரே பரிகாரியாய் உனக்கு இருக்க போகிறார். ஆண்டவரே பலத்த கிரியைகளை செய்கிறவராய் இருக்க போகிறார். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவரே கர்த்தாவே உடைய வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவரே கவனித்து, ஆண்டவரே இப்பொழுது நீங்கள் ஆண்டவரே செய்வதெல்லாம் வாய்க்கும்படி, நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறதற்கு ஆண்டவரே வாய்க்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்ப்பதற்கு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளணும். உம்முடைய வசனத்தை கை கொள்ளணும். உம்முடைய வாக்கு தத்தத்தை கை கொள்ளணும். இதை நாங்கள் பிடித்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் அநேக பெரிய பெரிய காரியங்களையும் பெரிய பெரிய அற்புதங்களையும் ஆண்டவரே கையை தூக்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பெறுவதற்கு, இந்த குடும்பங்கள் பெறுவதற்கு என்னுடைய ஸ்தோத்திரம் ஆண்டு விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் சாட்சியாய் நீக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியே கர்த்தர் ஆண்டவரே கிருபை செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென்.